Good morning, sir. Good evening, sir. Good evening, good evening, good evening. Good evening, sir. Good evening, Sumati ma'am. Good evening, Rekha ma'am. Name ang maatrame opposite CPH 2471 la irukke. You need to change the name. Suresh ungalade. All right. Sir, I didn't finish my homework because I don't have time, sir. Tomorrow leave, so Yes. I can finish my. You can finish it like weekend over the weekend. Yes, Today sir. also we'll do some exercise, so you can actually combine both and you can do it. Okay, சார் sir. நான் கூட வெளியே போயிட்டு இப்பதான் சார் வந்திருந்தோம். அதனால 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டோம். ஒரு 20 கொஸ்டின் மட்டும் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. Yeah, I saw it. I saw it. சார் For the weekend, you can work on it. Today also we'll add something more. ஓகே சார் கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். Saturday, Sunday, you can make use of Saturday. ஓகே சார் தேங்க்யூ சார். All right. After joining this class, I am so busy, sir. Only 1 hour is there. But the homework is kind of very important. Yes, sir. Yes, sir. Understood. I saw like Bhuvaneshwari sending a neat script and also audio, and I'm going to, I will talk to her and I will send it across to the entire group so that those questions kind of are important. Today it's going to be slightly different. இப்போ கொஸ்டின் நீங்க கேட்க போறீங்க, ஒருத்தர் கொஸ்டின் கேட்க போறாங்க, ஒருத்தவங்க ஆன்சர் பண்ண போறாங்க. We are going to do that. Question answer. All right. நான் தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன், பட் யாராவது ஒருத்தவங்க வாலண்டியர் வரணும், கொஸ்டின் கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செஷன் ஒன்று குயிக்கா வச்சிடலாம். All right, here. Almost எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. We'll take one more minute. We'll go with this. Sheila ma'am script அனுப்பியிருந்தாங்க. Very good, very good. Yeah, Bhuvaneshwari, அந்த ஆடியோ பயங்கர கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. It was a very nice, very clear audio. So அது பேசணும், அவ்வளவுதான். அது பேசணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 10-15 minutes before we get into the speaking, we will do one thing very quickly. We'll just touch upon something, those 23 words we kind of talked about. We are going to do that very quickly, then we'll get into the speaking one. 1 second. All right, here you go. You can choose. You guys, like, you should be able to do this. Logalan sir, are you available? Yes, sir. All right. Yes. You tell me this. நான் போயிருப்பேனா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இதுல என்னன்னா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி தான் இது தெரியும். உண்மையிலே அந்த தமிழ நல்ல உள்வாங்க கொண்டு போகணும். இங்கிலீஷ் பேசிக் தப்பு பண்ண கூடாது. நான் போயிருப்பேன். Have I gone, sir? நான் போயிருப்பேன். பார்க்கலாமா எப்படி? Will I have gone, sir? Will I have gone? Yeah, who is telling this? Sumati, sir. Will I have gone. இது எப்படி ஃபர்ஸ்ட் வரலாம்னா, everyone listen here. Yeah, I will have gone தான் அது, வேற ஒண்ணும் இல்ல. நான் போயிருப்பேன் தான். அததான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு வெளில கொண்டு வந்துடணும், அவ்வளவுதான். I will have gone இந்த 12 தினம் ரொம்ப ஈஸியா படிச்சிருப்போம். திருப்பி திருப்பி நம்ம பார்த்ததுதான். லோகநாதன் சார், நீங்க அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்கணும். சார் 10th பொசிஷன் மறந்துட்டேன் சார். நான் என்ன நினைச்சிட்டேன், 7th பொசிஷன் நினைச்சேன் சார். அப்படி சொல்லிட்டு சார். ஆல் ரைட், அதுதான் இப்ப சொல்ல வர்றது. இப்ப எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ப்ரெசென்ட்னு பாக்குறதா, 7ன்னு சொன்ன மாதிரி ப்ரெசென்ட்னு பாக்குறதா, பாஸ்ட்னு பாக்குறதா, ஃபியூச்சர். நீங்க தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப ஒண்ணும் இல்ல, நான் அப்படியே எடுக்கிறேன் ஒண்ணுத்த. ஐ ஜஸ்ட் கோ ஹியர். நான் போயிருக்க முடியும். I can go, sir.
இல்ல ஐ கேன் கோன்னா நான் போக முடியும்ல. ரைட். I could have gone. Sorry. பாருங்க ஐ கேன் ஹேவ் ஐ குட் ஹேவ் கான்ங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ குட் ஹேவ் கான். நான் போயிருக்க வேண்டும். I should have gone, sir. இப்ப பாருங்க இதுல லுக் அட் தட் ஐ ஷுட் ஹேவ் கான். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். நான் கட்டாயமா போயிருக்கணும்னா ஐ மஸ்ட் ஹேவ் கான் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சில பேர் வந்து இது கட்டாயமா போயிருக்கணும் அப்படிங்கிறது தான். இது மஸ்ட்ங்கிறது ரூல், கட்டாயம். ஷுட்டுங்கிறது நமக்கு நல்ல விஷயத்துக்காக நம்ம பண்றது. இதுவும் கட்டாயம், ஒரு சாய்ஸ் கிடையாது. இதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, இது ஒரு சாய்ஸ் கிடையாது. இப்ப ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது நான் போகிறேனுக்கு என்னவா இருக்கும்? என்ன சார் மறுபடியும் நான் போகிறேன் கர்சர் வச்சிருக்கேன் பாருங்க, என்னவா இருக்கும்? I am going. நான் போகிறேன் ஐ அம் கோயிங் வராது இல்லையா? I go. I go, sir. ஐ கோ. இந்த இடம் தான் நான் சொல்றது. அந்த டென்ஸும் சரி தமிழும் சரி நம்ம உள்ளார போகணும். இப்ப நான் ரொம்ப டஃப்பான விஷயத்துக்கு போகாம சாதாரண நான் போயிருக்கலாம். I should go, sir. I may go, sir. அது நான் போகலாம்ல. நல்லா பாருங்க. I should have gone. ஐ ஷுட் ஹவ் கான்னா நான் போயிருக்க வேண்டும்ல. I couldn't go. I might have gone, sir. I might have. இப்ப பாருங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. நத்திங் ராங். ஐ மே ஹேவ் கான். இங்க பாருங்க ஐ மைட் ஹேவ் கான். நான் போனாலும் போயிருக்கலாம். அது கொஞ்சம் பாசிபிலிட்டி குறைச்ச. she came very close. சொன்னது யாரு? சுமதி sir. வெரி நைஸ், வெரி நைஸ். இப்ப இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா எகைன் அண்ட் அகைன் இதை தான் ஹேமர் பண்ணுவீங்க. எவ்வளவுதான் பேசினாலும் என்னதான் முழுசா உள்வாங்கிக்கிறீங்களா? ரொம்ப இப்ப பாருங்க ரொம்ப பேசிக்ல இருந்து நான் போனேன். I went. I went. இப்ப நீங்க அது உள்வாங்கினதுனாலதான் அது பண்ண முடியுது. நான் போயிருப்பேன். I will went. I will go. இல்ல I will go, இல்ல. நான் போயிருப்பேன். வில் வருது, ஃபியூச்சர்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் முதல் ஸ்டெப். Will have gone, sir. I will go. I will have gone, sir. I will have gone. I will have gone. இப்ப நான் போகலாம். I may go. I may go. இந்த பாயிண்ட்ல தான் நிக்கிறோம். நான் போனாலும் போகலாம். ரொம்ப குறைச்சதான். I might go. I might go. மேயோட வீக் ஃபார்ம் தான் மைட். அவ்வளவுதான். இப்ப பாருங்க நான் போக முடியும். I can go. அவ்வளவுதான். இப்ப நீங்க பாக்குறப்ப 23 வார்த்தையில எப்படி நான் போக முடிந்தது, நான் போயிட்டேன். I could go, sir. I could go. டோட்டலி டிஃபரெண்ட் மீனிங் பாருங்க. இன்ஃபேக்ட் ஆப்போசிட் மீனிங் பாருங்க. நான் போக முடிஞ்சது, நான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், போயிட்டேன். இது போக முடியுங்கிறது ஃபியூச்சரை சொல்றது. ஆனா போக முடிந்ததுங்கிறது பாஸ்ட்ல சொல்லி நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன். நான் போக வேண்டும். I want to go. I should go. I should go, sir. Sir, I should. Sorry, I should go. போக வேண்டும். நான் போக விரும்புகிறேன் தான் அது. இப்ப இந்த கட்டாயமாக போக வேண்டும்னு நம்ம போடுறோம் பாத்தீங்களா? எதுக்காகன்னா அப்படி ஒரு I must go, sir. பண்றோம். இந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். யாரு ஆடியோ இது பண்றாங்க கொஞ்சம் பாத்துக்கணும். ஆல்ரைட், நான் போவேன். I will go. பாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஐ வில் கோ. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த 23 வேர்ட்ஸ் என்னங்க? am, is, are, was, were, be, been, being, can, could, may, might, will, would, shall, should, must, have, has, had, do, does, did. ஏதோ ஒரு எந்த வாக்கியத்திலையும் இது நேரடியோ மறைமுகமோ இருந்து ஆக வேண்டியது நிச்சயம் இருக்கும். ரைட். இப்ப வந்து நான் கட்டாயமாக போக வேண்டி இருந்தது. I must go. Must have go, sir. அவ்வளவு சிம்பிளா இருக்காது. இந்த இதுக்கு நம்ம வருவோம், பின்னாடி வருவோம். நான் ஒரு ரீசனுக்கு சொல்றேன், பின்னாடி வருவோம். இதெல்லாம் டஃபா ஃபீல் பண்ணீங்கன்னா இருக்கும். நான் போகிறேன். I go. I go. நான் போகிறேனா? Am I go? Do I go? Do I go, sir? Do I go? Do I go?
நல்லா பாருங்க ஐ கோவை ரெண்டா உடைச்சு அது உள்ள ஒளிஞ்சிருக்கிறது டூ. அந்த டூவை வந்து Do I go? Do I go? Do I go? அவ்வளவுதான் முடிஞ்சது. எகைன் அந்த 23 வேர்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரை ஹேண்டில் பண்ணிடலாம். நான் போனேன். I went. I went. எதுக்கு ரெண்டாவது போட்டிருக்கேன்னா இந்த வெண்ட ரெண்டா பிரேக் பண்ணா நான் போனேன் வந்து வெண்ட ரெண்டா பிரேக் பண்ணுங்க. I did go, sir. I did go. I did go. I did go. I did go. நான் போனேனா Did வாங்க. I go? Did I go? Did I go? Did I go? சோ இந்த இடம் தான் முக்கியம். தமிழ்ல நீங்க எந்த அளவு உள்வாங்கிக்கிறீங்களோ அந்த இது இருக்கு. நான் போவேன். Center. I will go. I will go. சோ நான் அதுக்கப்புறம் ஒரு தமிழ்ல போட்டிருக்கிறது இங்க இருந்து நீங்க Will I go? Will I go? சோ அங்க இருந்து வர்றப்ப உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப ஈஸியானது போயிட்டு அப்புறம் டஃப்பானது போகும். டஃப்பானதை விட வேண்டாம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு. நான் போயிட்டு இருக்கேன். இந்த பாருங்க எழுத்து I am going, sir. I am I am going. going. I am going. நான் பேச்சு தமிழ்ல நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். நீங்க அதை கரெக்டா கனெக்ட் பண்ணணும். எகைன் நீங்க கனெக்ட் பண்றதுனா இருக்கு. ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆனாலும் வேற ட்ராக் போயிடும். நான் போயிட்டு இருக்கேனா? Am I going? Am I going? Am I going? அவ்வளவுதான். I அவ்வளவுதான். நான் போயிட்டு இருந்தேன். I was going. was going. I was going. நான் போயிட்டு இருந்தேனா? Was I going? Was I going? பாத்தீங்களா ஆர்டர்ல போடுறப்ப உங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கு. இப்ப ரைட்டா ஆர்டர் மாத்தி கொண்டு போவோமா? ரைட் ஆர்டர் மாத்துவோமா? எப்படி இருக்கு உள் வாங்கி இருக்கீங்கன்னு பார்க்கலாமா? நான் போயிருக்க வேண்டுமா? Should I go? இல்ல கொண்டு வருவீங்க. நான் போயிருக்க வேண்டுமா? ஃபர்ஸ்ட் முடிங்க. Should I have I gone? Should I go? Should I go? இல்ல முடிங்க. அவங்க கரெக்டா சொன்னாங்க. முடிங்க. இத ஃபர்ஸ்ட் முடிங்க. Should have I gone? Should I go? Should have. அதுதான் சொன்னாங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. Should have go. சுட்ட மட்டும் வெள்ளடுங்க. ஒண்ணு Should I have gone? நான் போயிருக்க வேண்டும். Should I have gone? அவ்வளவுதான். நான் போக கூடாது. I should not go. அவ்வளவுதான். I should not go, sir. அவ்வளவுதான். இப்ப நான் ஆர்டரை மாத்துறேன். நீங்க வந்து Sir, I shouldn't go சொல்லல sir. I shouldn't go ன்னு சொல்லலாம். I should not. Okay, sir. I shouldn't go. நீங்க என்ன ஒரு பேச்சு வழக்குலையும் இது இல்லாம நீங்க ஒண்ணுமே போயிருக்க முடியாது. இப்ப பாருங்க. நான் போய் கொண்டிருக்க வேண்டும். கேர்ஃபுல்லா பாருங்க. நான் போய் கொண்டிருக்க வேண்டும். I will have gone, sir. இல்லையே கொண்ட வருது. போய் கொண்டிருக்க வேண்டும் sir. I will be. இல்லையே போய் கொண்டு வருத வேண்டும் வருது. எவ்வளவு க்ளூ கொடுத்திருக்காங்க பாருங்களேன். I must have be going. அப்படியே அடிச்சலாம். ஐ போடலாமா? வேண்டும். I will be going. I should. should போடலாமா? I should. போடலாம் sir. அப்புறம் பாருங்க ஏதோ Have been போய் கொண்டிருக்க வேண்டும். Have gone. கொண்ட வருது கோயிங் போடலாமா? Going. I should be going. I should be going. Okay. போய் ரைட். இங்க வந்துருச்சா? I should be going வந்துருச்சா? இப்ப பாருங்க இதுதான் இந்த should வந்து ரெண்டா உடைச்சா ought to. ரைட். I ought to be going. I have to be going. Okay. ரெண்டா உடைச்சா அது வரும். ஓகே. நான் போய் கொண்டிருக்க வேண்டும். இப்ப இதுக்கு வாங்க இந்த கொண்டையெல்லாம் வருது. நான் போக வேண்டி இருக்கலாம். டஃப் தான். நீங்க கோத்து சொல்ல முடியுமா பாருங்க. நான் போக வேண்டி இது எல்லாமே தமிழ்ல ஏதோ ஒரு சமயத்துல பேசிக்கிட்டே இருக்கலாம். வேண்டி பாருங்க. I might have. Look at that. இப்ப பாருங்க இந்த மஸ்டர் ரெண்டா உடைச்சா என்னங்க? என்ன? have to. அந்த பாருங்க இங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு I இருக்கு. I have to go, sir. May have to go. I may have to go, sir. அவ்வளவுதான் முடிஞ்சது. Okay. சோ இதுதான் நீங்க வந்து அந்த வேண்டி இதெல்லாம் இருக்கலாம் இருக்கு. எல்லாமே அதுல இருக்கு. நம்ம புதுசா வர்றவங்களுக்கு இன்னைக்கு வந்து புதுசா வந்திருக்கவங்க ஜஸ்ட் லிசனிங் மோட்ல இருந்தா போதும். இப்ப பாருங்க நான் போக வேண்டும். சிம்பிளா சொல்லுங்க. நான் போக வேண்டும். I should go. ஓகே. இப்ப I பாருங்க should go. அடுத்தது நான் போட்டிருக்க பாருங்க. நான் போயிருக்க வேண்டும். I should have gone. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்களா?
ஐ ஷுட் கோனா இந்த மாதிரி நான் போகணும்பா, அது ரொம்ப முக்கியம், என்னை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு. ஐ ஷுட் ஹவ் கான்னா ரிக்ரெட். ஆஹா முடிஞ்சிருச்சு, அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நிச்சயம் வந்து கோச்சுக்குவான். நான் போயிருக்கணும், போகாம விட்டுட்டேன். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஆனா தமிழ்ல அதை நம்ம உள்வாங்கிக்கிறோமா, பிளட் ஸ்ட்ரீமுக்கு போதா, நமக்கு உள்ள போய் உட்காருதான்னு பார்க்கணும். இது வந்து சும்மா வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்றது கிடையாது. நீங்க அந்த 23 வார்த்தையில 23 வார்த்தை தெளிவா தெரியணும். தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து நமக்கு தாய்மொழியா இருக்கிறப்ப ரொம்ப பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்கோமாங்கிறது பார்க்கணும். இப்ப பாருங்க, நான் போவது வழக்கம். I usually go, sir. இப்ப பாருங்க, அது நான் வழக்கமாக போகிறேன். இது போவது வழக்கம் பாருங்க, ஒண்ணும் இல்ல. யூஸ் டு கோ. I used to go, sir. யூஸ் டு கோ. உட்ட ரெண்டா உடைச்சாக்க நல்லா பாருங்க, உட்ட ரெண்டா உடைச்சாக்க 2 மீனிங் உள்ளுக்கு, ஒரு மீனிங் வந்து ஃபியூச்சர்ல வர்றது, ஒரு மீனிங் பாஸ்ட்ல வர்றது. நோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது தனியா நம்ம போட்டுக்கலாம். உட்ட ரெண்டா உடைச்சா யூஸ் டு, சுட ரெண்டா உடைச்சா ஆர் டு, மஸ்ட் ரெண்டா உடைச்சா ஹேவ் டு. அங்கேருந்து உடைச்சு கொண்டு போறீங்க. நான் போவது வழக்கம் ஒண்ணும் இல்லை, இங்க ஐ வுட் கோ தான். நான் போவேன்னு கிடையாதுங்க, போவேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் போவேன்னு, நான் போவது வழக்கம்னு பாஸ்ட்ல போடும். உள்ள பாஸ்டா யூஸ் பண்றப்ப யூஸ் டு. இது புரியுதுங்களா? திருப்பி வருவோம். என்னது இவர் சொல்றாரு இப்படி அப்படின்னு பார்க்கலாம். ரைட். நான் போக விரும்புகிறேன். I want to go. ஐ வாண்ட் டு கோ. பாருங்க, நல்லா பாருங்க, இந்த கோ வச்சு எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரீங்க. நீங்க வந்து என்ன, அந்த கோவை தூக்கிட்டு எந்த வேர்பு வேணாலும் போட்டுக்கலாம், முடிச்சு போச்சு. வேர்பு இந்த ஒரு பேருக்காக போடுறோம். நான் போவதே மஸ்ட். சார் ஒன் டவுட் சார், இது மஸ்ட் அந்த வுட் எல்லாம் உடைச்சு வருதுல்ல சார், யூஸ் டு, அது சொல்ல பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுங்க சார். அனுப்பிச்சிடலாம், அதை பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். இன்னைக்கே ஒரு ரிவிஷன் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் போவதே இல்லை. I never go, sir. அந்த போவதேன்னு வர்றப்ப நெவர் வரணும். நீங்க நீங்க தமிழை பிடிச்சுக்கலாம், நீங்க எப்ப வேணாலும் பிடிக்கலாம். நான் அடிக்கடி போகிறேன். சார் I often go. சார் ஐ வாண்ட் டு I often go. கோ சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I often go, sir. ரெண்டு பேரும் பேசுறீங்க, Sir, audio is not clear, sir. லோகநாதன் சார் சொல்லுங்க, நீங்க எதை கேட்டீங்க? நான் சுமதி மேம் வரேன், நான் லைனுக்கு வரேன். Okay, sir. Okay, sir. I will see. ஐ வாண்ட் டு லைக் டு கோன்னு போடக்கூடாதா சார்? இன்னொரு வாட்டி கேளுங்க. போக விரும்புகிறேனுக்கு ஐ லைக் டு கோன்னு போடக்கூடாதான்னு ஐ கேக்குறேன். வாண்ட் டு கோ, ஐ விஷ் டு கோ, ஐ லைக் டு கோ. அடிக்கலாம். ஐ விஷ் டு கோ பாருங்க, ஐ வுட் லைக் டு கோ. ஒன்னும் தப்பு கிடையாது, போடலாம். ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கு, போடலாம். ஆனா திடீர்னு வர்ற சாய்ஸ் வந்து உடனே போக விரும்பினா வாண்ட்னு வரும். நீங்க ஐ விஷ் டு கோ, ஐ வாண்ட் டு கோ, நீட் டு கோலாம் போட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். அந்த லைனை தாண்டிடக்கூடாது. இந்த 2-3 வாட்டி போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுக்காக தான் போட்டிருக்கேன். 2-3 வாட்டி அதை எழுதியிருக்கேன் பாருங்க. ஏன்னாக்கா அது சொல்றப்ப இதை சொல்லிடணும். ஐ வுட் லைக் டு கோ. வெறும் ஐ லைக் டு கோன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. அருமையான கேள்வி கேட்டார் அவரு லோகநாதன் சார். ஏன்னா அந்த இது ஒரு வாண்டிட்டா ஒண்ணு தானே, இது ஒண்ணு கிடையாது, அப்படி கிடையாது. நான் அடிக்கடி போறேன், இந்த போகிறேன்னு தான் இங்க கீ. அதை வச்சுதான் கொண்டு வரணும் நீங்க. இப்ப ஐ கோல தான் உள்ள நீங்க இன்சர்ட் பண்ணணும். இப்ப சொல்லுங்க, நான் அடிக்கடி போகிறேன். I often go, sir. இப்ப ஆஃபன் கோ, இது யூஎஸ்ல ஆஃப்டன்பாங்க, அது பரவாயில்ல. ஆஃபன் நீங்க ஐ ஃப்ரீக்வென்ட்லி கோன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆஃபன்னா இன்னும் அதிகம். ஒரு வருஷத்துல 50 வாட்டி போனீங்கன்னா ஆஃபன், 40 வாட்டி போனீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி, கொஞ்சம் அதிகம் ஆஃபன், அவ்வளவுதான். ஐ ஃப்ரீக்வென்ட்லி கோ. நான் எப்போதும் போகிறேன் பாருங்க, அதை மட்டும் கொண்டு வரணும். I always go. ஐ ஆல்வேஸ் கோ, அவ்வளவுதான். நீங்க அந்த இதை சும்மா ஐ ஆல்வேஸ் கோ. சொல்லுமா. நான் அரிதாகவே போகிறேன். I rarely go. ஆடியோ பாத்துங்க. நவ் ஐ ரேர்லி கோ. இது இந்த மாதிரி வார்த்தை தான் நீங்க நல்லா பார்க்கணும். என்னன்னு, நான் மிகவும் அரிதாகவே போகிறேன், ரொம்ப அரிது. வருஷத்துக்கு 4 வாட்டி போனா ரேர், வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் போறேன் அப்படிங்கிறப்ப ஐ செல்டம் கோ. அதேதான் செல்டம்னா இன்னும் நீங்க எப்படி ஃப்ரீக்வென்ட்லி ஆஃபனா இன்னும் இன்க்ரீஸ் பண்றீங்க, அதே மாதிரி ரேர்லியை இன்னும் குறைக்கிறதுக்கு பயன்படுறது செல்டம். எகைன் இந்த எக்ஸசைஸ் எதுக்கு பண்றோம்னா, நம்ம உண்மையிலே உள்வாங்குறோமா? நம்ம தமிழ் வந்து காலையில 24 மணி நேரமும் யோசனை தமிழ்லயே இருக்கு. அதை உண்மையிலே உள்வாங்கிட்டு அதை இங்கிலீஷ் பேசுறதுக்கு கத்துக்க முடியுமா? அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் அது பார்க்கணும். இதோட பாயிண்டே தான். இது எதுக்கு தமிழ் நான் கத்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம கத்துக்கிட்டது கைது செய்யப்படுகிறார், கைது செய்யப்பட்டாருங்கிற மாதிரி அவர் சொல்லி இருந்தாலும் பாருங்க, நியூஸ் புல்லட்டின்ல
சொல்லி இருந்தாருன்னு அவர் சொல்லி இருந்தாரு, அதுக்காக இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்ப சொல்லி இருந்தாருன்னா என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? அப்ப வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கணும். சொன்னார் வேற, சொல்லி இருந்தார் வேற. ரைட்? அதை இப்ப பார்க்க தானே போறோம். சொல்லி இருந்தார் வேற, போனார் வேற, போய் இருந்தார் வேற. இப்ப நம்ம அப்படி பார்க்கறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வார்த்தைக்கு கொண்டு வருவோங்க. போயிருந்தேனா, நான் போயிருந்தேன்னு கொண்டு வாங்க. அங்கேருந்து மாத்துங்க. நான் போயிருந்தேன். நான் போய் Have I gone? Have I gone? இல்ல அதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் பாருங்க. கேள்வி I கேள்வி have gone. இல்ல வராது இல்ல. போயிருந்தேன்னா வராது இல்ல அது. இப்ப நீங்க ஒரு நியூஸ் புல்லட்டின் நீங்க கேட்டா ஒரு 20 டென்ஸையுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. போயிருந்தேன்னு தானே சார் வருது? அவன் போயிருந்தேன்னாக்கா ஹேவ் வராது இல்ல. பாஸ்ட்ல தானே வருது அது. I had gone. அவ்வளவுதான் Okay, I have gone. Okay, I okay. had gone. நம்ம அது பிளட் ஸ்ட்ரீம்ல உள்ள ஏத்திடணும். அதான் நான் சொல்றேன். இந்த 12 டீ நீங்க உள்ள ஏத்திடணும். போயிருந்தேனா ஒண்ணுமே கிடையாது. Had I gone? Had I gone? அவ்வளவுதான் ஹேட வெளில எடுத்துரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டோம். ரைட்? நான் போய்கொண்டே இருக்கிறேன். அப்படியே அந்த ஒரு லெட்டரே உங்களை தூக்கிட்டு போயிடும். I was going, I sir. have been I gone. Sir, I have been going, sir. கோயிங் I have been going. கான்னு சொன்னா பிறகு சேஞ்ச் பண்ணாது. வெரி குட். அந்த சேஞ்ச் தான் வேணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த மைண்ட்ல உட்காருது. இப்ப நமக்கு என்ன தெரியும்? ஒரு 2 சப்போர்ட்டிங் வெர்ப் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் வெளில எடுத்தா போதும். Have I been going? Have I been அவ்வளவுதான் going? அவ்வளவுதான். நீங்க ஒரு இங்கிலீஷ் புல்லட்டின் ஒரு தமிழ் புல்லட்டின் நியூஸ் நீங்க கேட்டீங்க. எவ்வளவு டென்ஸ் வரும்னு நீங்க பாருங்க. பக்காவா அவங்க டிசைன் பண்ணிப்பா, ப்ரூஃப் ரீட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஈஸி கிடையாது ஒரு நியூஸ் ரீட் பண்றது. அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ரைட்? இப்ப இது ஒண்ணு பாரு. நான் போய் கொண்டிருக்கலாம். I might. இல்ல மைக்ல மேவே சொல்லுங்க நீங்க. I may have. இல்லையே இல்ல கொண்ட வருதே. இப்ப இந்த சின்ன கொண்ட வர்றப்ப கோயிங் வந்துடணுமா? முடிஞ்சு போச்சா? Maybe going. I may be going. தமிழ்ல நீங்க ஓ, அந்த வந்து கொண்ட வந்தா பி வரணும்ல சார்? இப்ப ஆமா கோயிங் வந்தா உங்களுக்கு மேக் அப்புறம் உங்களுக்கு இசோ ஆமோ வராது. உங்களுக்கு வாசிஸ் எதுவுமே வராது. ஒண்ணே ஒண்ணு மேக் அப்புறம் பி தானே வரும். ரைட்? இன்னும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல. நம்ம பிராக்டிஸ் பண்ண நல்லா இருக்கும். நீ போய்கொண்டே இருந்தாயா? நீ போய்கொண்டது நீங்கிறது ஒண்ணு ஆட் பண்ணிருக்க. அவ்வளவுதான். You may had be going. you போய்கொண்டே இருந்தாயா? இப்ப you have been going. Had you been going, sir? இன்னொரு Had வாட்டி. you you been had gone? so Had you had been. the had Have you been? அது had தான் பார்த்தேன். அது அருமையா சொன்னாங்க. Had I be. Had you been going. ஒரு verb வச்சு நூத்துக்கணக்கான வாக்கியங்களை கொண்டு Had you been going. Had you been going. ரைட்? நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். நீ போயிருப்பியா? போயிருக்கியானவா சார்? Had you go, sir. Have you gone, sir? Have you gone? இல்ல இந்த கர்சரை பாருங்க. போயிருப்பியா? சார் அது சரியா தெரியல. இங்க போயிருப்பியா? Will you go? போயிருப்பியா? Will you go? அது அந்த டென்ஸை உள்வாங்கிக்கல. பாத்தீங்களா? ஒரே வார்த்தை தான். நான் கோ வச்சுதானே பேசுறேன். ஒண்ணுமே பெருசா பேசலையே. பாருங்க. யூ ஓகே. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இன்னுமே புவனேஸ்வரி ஏன் இங்க தடுமாறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அந்த 12 Will you have வருமா சார்? Will you have? ஃபுல்லா சொல்லுங்க. Will you have going? Will you have gone? gone. அவ்வளவுதான். இது இந்த நம்பர் 11. அவ்வளவுதான். நீங்க அங்க வந்து சாரம் போட்ட மாதிரி போட்டிருந்தீங்கன்னாக்கா போயிருக்கியா? Have you gone? அவ்வளவுதான். எகைன் இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்க பண்ணா எந்த verb வேணாலும் நீங்க பண்ணிட்டு போயிடலாம். ரைட்? நான் போக முயற்சிக்கிறேன். பாருங்க. நான் போக முயற்சிக்கிறேன். I am trying to go. நோ முயற்சிக்கிறேன். முயற்சித்து கொண்டிருக்கிறேன்னு வந்து நீங்க கொண்ட போடுறீங்க. I will try to go. I will try to go, sir. will வராதே. will முயற்சிக்கிறேன்னு தானே வருது. முயற்சிப்பேன்னு வரலையே.
I have tried ஓ to go. முயற்சிக்கிறேன்னு தானே வருது. முயற்சித்து இருக்கிறேன்னு வரலையே. I will try to go தான் சொல்லுவேன். முயற்சிப்பேன்ல அது முயற்சிக்கிறேன்ல இருக்கு. என்ன இதுல என்ன இருக்கு? Sir, I try to go, sir. I try to go, sir. I try to go. I try to go தான். I am trying to go ன்னு சொல்லுதுன்னா மாத்து I try to go தான். I try to go. ரைட் நான் போயிருக்கேன். I have gone. I have gone. I have gone. நீங்க சொன்னாலும் இது பண்ணும். நீங்க அந்த டயத்தை நான் போயிருந்தேன். I was I was. I had gone. I have gone. நினைச்சே I got gone. தப்பே பண்ணக்கூடாது. இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் அந்த 6 hour ப்ரோக்ராம்ல இருக்கிறப்ப இந்த இடத்த தப்பே பண்ணக்கூடாது. நீ ஏன் போவ? Why do you go? ஓ போச்சா? ஏன்னா அது கனெக்ட் பண்ணல. Why did you? நீ ஏன் போவ தான் நீ ஏன் சொல்லுவேன். போவ? Why? you go? Why will go? Why will Why you go? You go. Why will you go? அப்பாடா Why will you go? இங்கிலீஷ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா டென்ஸும் எல்லா மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படிதான். நம்ம தமிழ் படத்துல எப்படி தமிழ்ல எல்லாமே யூஸ் பண்றோமோ அது யூஸ் பண்ணுவாங்க. மூவிஸ் வந்து பெஸ்ட். அப்புறம் நியூஸ் புல்லட்டின் வந்து பெஸ்ட். நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஓரளவு பேசிக் வந்துருச்சுன்னா அதெல்லாம் பண்ணலாம். இப்போ ஓரளவு பேசிக் வந்துருச்சு. எல்லா டென்ஸும் நீ எங்க போற பாருங்க. நீ எங்க Where you go. இல்ல Where you go? Where you go? கரெக்டா உடைக்கல. Where will you go? இல்ல அது எங்க போவ? Where are you going? அது எங்க போயிட்டு இருக்க? எங்க போற? Where you go? உடைக்கலையா தப்பா பேசுறமே இது. Sir, where do you go? அவ்வளவுதான். வேர் டு யூ கோ. Very good. இதுதான் வேணும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் போடுவோம், பாசிட்டிவ் போடுவோம். இதுல விஷயம் பண்ணுவோம். அந்த அதுங்கிறது தான் முக்கியம். நீ ஏன் போன? Why did you go? Why did you go? Why did you go, sir? அவ்வளவுதான். இந்த பேசிக் தெரிஞ்சா போதும், நீங்க பூந்து விளையாடலாம். நான் என்னன்னா நீங்க தமிழா உள்வாங்கிட்டு பேசுறீங்க அப்படிங்கிற அசம்ஷன்ல பண்றேன். நீங்க எகைன் தமிழ் மாரி ஒரு ரொம்ப செழுமையான லாங்குவேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ரைட்? நான் போய் கொண்டிருக்க முடியாது. பாருங்க போயிருக்கு இருக்கு. I could வருமா சார்? முடிந்ததுக்கு வருது. I could வருது. அப்புறம் போய் கொண்டிருக்க. I could have gone வருமா சார்? I could have gone. கொண்ட வரலையே. எனக்கு இதுல என்ன இருக்கு பாருங்க. இருக்க வந்துருச்சா? have வந்துருச்சா? இங்க பாருங்க. could have been going. I could have been go. I could have been going. அவ்வளவுதான். இந்த இது கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் முடிச்சிட்டு வருவோம். இதை முடிச்சிட்டு வருவோம். நான் போக வேண்டி இருந்தது. I should have gone, sir. இல்லையே, அது வேறையாச்சு. போக வேண்டி இருந்தது. இது உடைச்சிங்களா? இப்ப ஈஸியா சொல்லுங்க. இப்ப உடைச்சதே உடைச்சதே வந்து இந்த காரணத்துக்கு தான் உடைச்சோம். எதுக்கு உடைச்சோம்? மஸ்ட பாஸ்ட்ல போட முடியாது. அப்ப பாஸ்ட்ல போடுறதுக்கு had to, ரைட்டா? had to வந்துருச்சா? போக வேண்டிய I had to go. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுதா? இப்ப I have to go-னா நான் போக வேண்டும். இப்ப இது புரியுதுங்களா? அந்த இடத்துல உடனே பாஸ்டா மாத்தணும் பாத்தீங்களா? I had to go. சோ இப்ப இதுதான். இப்ப வந்து நான் போக வேண்டும்னா I should go. சார் நான் போக வேண்டி இருக்குன்னா சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் போக வேண்டி இருக்கு. சூப்பர். போக வேண்டி இருக்கும். போட்டுடலாமா? டெலிவரி பண்ணிடலாமா? அருமையா சொன்னாரு. நான் போக வேண்டி இருக்கும். will have to go. முடிஞ்சு போச்சு. I will have to go. will have to go முடிஞ்சது. அப்ப have to உடைச்சு நீங்க உள்ள போடுறீங்க. எதுக்குன்னாக்கா இந்த வில்ல இறக்கி இந்த இடத்துல go கொண்டு வரணுங்கிறதுனால. I will have to வில்லுக்கு அப்புறம் must போட முடியாது. must பதிலா have to உடைச்சு உள்ள போட்டுரும். போட்டீங்களா? I will have to go. நான் போக வேண்டி இருக்கும்.
தேங்க்யூ சார். சூப்பர் 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 சூப்பர். ஒண்ணும் இல்லைங்க, அந்த 23 வார்த்தை வச்சு சுத்துறோம், அப்படி சுத்திக்கிட்டே இருக்கணும். தமிழ் வந்து ஒரு பேராயுதம், அதை நீங்க பயன்படுத்திட்டே இருக்கணும். நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை. ஏன்னா நீங்க வந்து அதை முழுசா உள்வாங்கிக்கணும். இது என்ன தமிழ், இது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சொல்லப்பட்டது, சொல்லப்பட்டதுன்னு வரும். இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்ப்போம், சொல்லப்பட்டது. ஒரே வார்த்தை தமிழ்ல சொல்லப்பட்டது. எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்ப்போம், சொல்லப்பட்டதா இங்க வந்து பார்க்கலாம். சொல்லப்பட்டது. It is told, sir. இன்னொரு வாட்டி சொல்லப்பட்டது. இட் It is told. As told, sir. இல்லையே, இட் ஹஸ் டோல்ட்னா அது சொல்லி இருக்கிறது இல்ல, சொல்லப்பட்டது. இல்ல, அவங்க நல்லா க்ளோஸா கொண்டு வந்தாங்க, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. நான் பாசிவ் வாய்ஸ்ல கேட்கிறேன், சொல்லப்பட்டதுன்னு. பாசிவ் வாய்ஸ்ல அவங்க இட் ஹஸ் டோல்ட்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றாங்களே. இல்ல, இது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது, இது நம்ம தனியா எடுத்த As been told, sir. அது சொல்லப்பட்டு இருக்கிறது இல்ல, சொல்லப்பட்டு அது It was told. It was told. பியூட்டிஃபுல். இப்ப சொல்லுங்க, சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரே வார்த்தை தமிழ்ல, இங்கிலீஷ்ல 3 வார்த்தை. சொல்லப்பட்டு இருக்கிறது. It has been told. அவ்வளவுதான். அந்த சொல்லப்பட்டதை வந்து சொல்லப்படு. It is told. சொல்லப்பட்டிருக்கிறது has been told. It has been told. It has been told. சொல்லப்படுகிறது it is told. நீங்க ஒண்ணும் கிடையாது, ஒரு நாள் நியூஸ்ல கேட்டா அவ்வளவு பாசிவ் வாய்ஸ் அடிப்பாங்க, தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ் நீங்க தெரிஞ்சாதான் ஆக்டிவ் வாய்ஸ்ல தப்பு பண்ண மாட்டீங்க. நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. இதுக்கு நம்ம கொண்டு வரலாம் சார். டவுட் சார், இப்ப நியூஸ் பேப்பர் வந்து பாசிவ் வாய்ஸ் சொல்றீங்க, அப்ப வாசிக்கிறாங்கல்ல சார்? ஆக்டிவ் வாய்ஸ் வரும், பாசிவ் வாய்ஸ் அதிகமா வரும். இல்ல சார், நியூஸ் வாசிக்கிறாங்களா, அவங்களும் பாசிவ் வாய்ஸ்ல வாசிப்பாங்களா கேக்குறேன். ஆமா, தமிழ்ல பேசுறது தானே, அவர் கைது செய்யப்பட்டாருன்னு சொல்றாங்க. அது சொல்ல இங்கிலீஷ் நியூஸ் சார், இங்கிலீஷ் நியூஸ். எல்லாமே பாசிவ் வாய்ஸ் இல்ல, எல்லாமே பாசிவ் வாய்ஸ் இல்ல. பாசிவ் வாய்ஸ் நியூஸ்ல, புல்லட்டின்ல, பேப்பர்ல அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். ஆக்டிவ் வாய்ஸ் இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டுமே இருக்கும். நீங்க நான் போயிருப்பேன் அவ்வளவுதான். இங்க உள்ளது மாதிரிதான் அங்க பண்ணணும், பேஸுக்கு வராம. நான் அப்ப போயிட்டு இருந்தேன். I had been going, sir. நான் அப்ப போயிட்டு இருந்தேன். ஜென் வந்து போட்டுருங்க. அப்ப ரொம்ப சிம்பிள் தானே. நான் அப்ப போயிட்டு இருந்தேன். நான் வடக்கு தமிழ்ல, பேச்சு தமிழ்ல பேசுறேன், அது எழுத்து தமிழ்ல. I had been going. எங்க ஏன் அப்பன்னு வர்றப்ப தென்னு தானே. I was going there. I was going then. நான் போக வேண்டியிருக்கும். அவர் அப்ப கேட்டதுதான், நான் போக வேண்டியிருக்கும், will have to go. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டாரு அவரு, I will have to go. ஆமா சார். எஸ் சார், தேங்க்யூ சார். நான் ஏற்கனவே முன்னே போயிருந்தேன். எங்க ஏற்கனவே வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. I have already gone, sir. இன்னொரு வாட்டி I have already போயிருந்தேன். I was going already, sir. I had already. அவ்வளவுதான். I had already. அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல உள்ள போகணும். தமிழும் இங்கிலீஷும் பிளட் ஸ்ட்ரீம்ல உள்ள ஒண்ணா கலக்கணும். அப்படி பண்ணாதான் முடியும். நீ எப்ப போன? When did you go? ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் ஓரளவு நீங்க வந்து ஓரளவு கட் பண்றீங்க. ஆனா ஃபியூச்சரும் பிரசன்ட்டும் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அது உள்ள எடுத்துட்டு போகல. நீ எப்ப போற? When will you go? பாத்தீங்களா? When do you go? அது மைண்ட்ல வரணும். அந்த டூ வந்து ஏன்னா ஏகப்பட்ட டைம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பிரசன்ட் அதை உடைக்க தெரியணும். அது தப்பா தமிழே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். எப்ப போற எப்ப போவ அப்படின்றது. ஏன் இது வருது? ஏன் வருது? நீ போவியா? Will you go? இப்ப வருதுல, அவ்வளவுதான். இதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். எகைன் அந்த ஹேமர் பண்றது இந்த 23. போயிருந்தியா? Did you? இல்லையே, போயிருந்தியா? Have you gone, sir? இல்ல, அது போயிருக்கியான்னு தானே அர்த்தம். போயிருந்தியா? Had you gone, sir? எல்லாரும் நியூஸ் கேட்டு நினைக்கிறேன். எல்லாரும் நியூஸ் ஒரு 10 நாளைக்குலாவது கேட்டாங்க. Had you gone?
நீ போயிட்டே இருந்தியா? நீ போயிட்டே இருந்தியா? was இது வந்து போய் கொண்டிருந்தாயாதான். இங்கதான் போய் இங்கதான் ஹேட் யூ பீன் பார்த்துட்டோம். போயிட்டு இருந்தியா? போயிட்டு இருந்தியா? போயிட்டு இருந்தியா? was you going? ஓ வாசி எப்படி வரும் யூக்கு? Where you going? அதை மறந்துடக்கூடாது, அதை மறந்துடக்கூடாது. Where you going? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதை வச்சு இன்னைக்கு ஸ்பீக்கிங் செஷன்ல ஈஸியா நீங்க கொண்டு வரலாம். நீங்க கான்சியஸா யூஸ் பண்ணிட்டே போலாம். போயிட்டு இருக்கியா? போயிட்டு இருக்கியா? போயிட்டு இருக்கியா? Are you going, sir? ஆர் யூ கோயிங்? அவ்வளவுதான். இந்த இதை நீங்க கொண்டு வந்துட்டா போதும். பேசிக் கான்வர்சேஷன்ல நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. போறியா? போறியா? Do you go? டூ யூ கோ? அவ்வளவுதான். எக்ஸலன்ட் ஸ்டஃப், எக்ஸலன்ட் ஸ்டஃப். போனியா? Did you go? Did you go? Did you go? இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் மாத்துறப்ப நீங்க வந்து பக்காவா கொண்டு வரணும். நீ எங்க போயிருந்த? நீ எங்க போயிருந்த? Where did you go? ஓ நீ எங்க போயிருந்த? Where were you? ஓ Where were you? நீ எங்க போயிருந்த? Where have you gone, sir? அது எங்க போயிருக்க? போயிருந்த. அப்படியே கொண்டு வர வேண்டியதுதானே? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. Where you do go, sir? Where are you going? இன்னொரு வாட்டி. Where are you going? நீ எங்க போயிட்டு இருக்க? அது எங்க போயிட்டு, நீ எங்க போயிருந்த? எவ்வளவு தூரம் பாருங்க. Where had you, sir? அவ்வளவுதான், அவ்வளவுதான். வேற அடிக்கும். நீங்க இந்த இங்கிலீஷ் படம்லாம், இந்த கிட்ஸ் படம்லாம் ஏகப்பட்ட படம் வரும். நீ எங்க போவ? நீ எங்க போவ? Where will you go? Where will you go? நீங்க தமிழ்ல கட்டாயமா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நீ எப்படி போன? நீ எப்படி போன? How did you go? How did you go? வெரி குட், வெரி குட். இப்ப நீங்க பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடணும். ஒரு 40% ஓடிட்டு இருக்கு நல்லா. நீ எப்படி போயிருப்ப? நீ எப்படி போயிருப்ப? இதெல்லாம் பாருங்க பக்காவா வருங்க நியூஸ் புல்லட்டின்ல எல்லாம். நீ அந்த டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நீ எப்படி How போயிருப்ப? had gone? நல்லா பாருங்க, நீங்க எப்படி போறீங்க. நீங்க அந்த டென்ஸை வந்து விட்டுறக்கூடாது. மணி டென்ஸை வந்து விட்டுறக்கூடாது. பிரசன்ட்ல பிரசன்ட், பாஸ்ட்ல பாஸ்ட், ஃபியூச்சர்ல ஃபியூச்சர். அந்த லைனை வந்து நம்ம தாண்டவே கூடாது. பிரசன்ட்ல பிரசன்ட்குள்ளே ஒர்க் பண்ணணும். பாஸ்ட்ல பாஸ்ட்குள்ளேயே இருக்கணும். ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்க்குள்ளேயே இருக்கணும். இது என்ன கஷ்டம்? அது அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, இது கஷ்டம் கிடையாது. How will you go, sir? How will? எப்ப போவேன்? How will have gone? இப்ப பாருங்க, ஹபில்யூ போனா இதுதானே. உங்களுக்கு தான் தனியா போட்டிருக்கமே. எங்க அடிங்க, அடிங்க. Okay. சொன்னாங்க அவங்க. நீங்க எப்படி போவ? How will have gone? எங்க எங்க இடிக்குதாங்க? How will you? Will you gone? How will you gone? How will you gone? How will you have gone? How will you have gone? செம்ம ஃபாஸ்டா பேசுவாங்க இங்கிலீஷ்ல வந்து. இங்கிலீஷ்காரங்க இந்த How will you have? பயங்கர ஃபாஸ்டா பேசுவாங்க. அவங்க இந்த சப்போர்ட்டிங் 23 வார்த்தையும் பயங்கர ஃபாஸ்டா பேசுவாங்க. மெயின் வெர்ப ஸ்லோ பண்ணுவாங்க. நீ எப்படி போயிருந்த? நீ எப்படி போயிருந்த? How did you? இல்ல எதுக்கு டீடைலா வருதுங்க? How had? அடிங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. How had? How had How you had gone? gone? Had you gone? அவ்வளவுதான், அவ்வளவுதான். How had you gone, sir? இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சா நீங்க நார்மலா பேசுறது 20 ஸ்ட்ரக்சர்ல வெறும் 5 ஸ்ட்ரக்சர் தான் நம்ம நார்மலா யூஸ் பண்றது. அன்னைக்கே சொன்ன 85% நம்ம பேச்சோ எழுத்தோ சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்ட். நீங்க வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் போடுறதுல போட்டுக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சது, அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு பார்ப்போம். நீ போகிறாயா? Will you go? நல்லா பாருங்க. அடுத்த ஒரு செக்மெண்ட் வந்து ஒரு கஷ்டம் கிடையாது, அதுல இருந்து வர்றதுதான். நீ போறதில்ல, நீ போறதில்ல, நீ போ. will you go இல்லங்க. ஆகா, நீ போறியா? Do you go, sir? do you go? நீ போறதில்ல, நீ போறதில்ல. You don't go, sir. இன்னொரு வாட்டி. You don't. You don't go. You don't go. உடைக்கலாம். You don't go. You do not go. Do not go.
இப்ப இது யூ டோன்ட் கோன்னு சொல்லலாம்ல சார்? டோன்ட் கோ சேர்த்து நான் கண்ட்ராக்ட் பண்ணிடலாம். அதை உடைக்கிறேன் நானு. எதுக்காகன்னு இப்ப பாருங்க அடுத்தது நீ போறது இல்லையா? நீ போறது Do இல்லையா? not you go பண்ணா Don't you go sir. sir. Don't you go sir. இப்ப பாருங்க டோன்ட் யூ கோ இதை எதுக்கு அதை உடைச்சேன்னா இது போடுறேன் பாருங்க. டோன்ட் யூ கோன்னா உடனே ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. இங்க பாருங்க இதை உடைக்கணும்னா டோன்ட ரெண்டா உடைச்சு எழுதணும்னா do you not go நாட் உள்ள வந்துரும். do you not go ஓல்ட் இங்கிலீஷ். இப்ப டோன்ட் யூ கோ அப்படின்னு டோன்ட் வரப்ப நாட்டை உள்ள வெளியில எடுத்து சுருக்கிறீங்க, கண்ட்ராக்ட் பண்றீங்க. ரைட். இப்ப பாருங்க போற நீ போற யூ You கோ. go. இதை ரெண்டா உடைக்கிறதுக்காக நான் ரெண்டாவது போட்டிருக்கேன் யூ டூ கோ. இதுல இருந்து do you go வருது, இதுல இருந்து you do not go வருது, இதுல இருந்து don't you go வருது. இதுல இருந்து நீ எங்க போற வந்துருச்சா? எங்க போற? Where do you go? Where do you go? அந்த கரு பார்த்தீங்கன்னா வேர்பா தான் இருக்கு. இந்த ஒரு செகண்ட் எடுத்துட்டு இதை பாருங்க. இந்த ஒரு 6 வாக்கியம் போட்டிருக்கேனே இதை பாருங்க. யூ கோ நீ போற, யூ கோ ரெண்டா உடைக்கிறோம், கோவ ரெண்டா உடைச்சா 2 + கோ. உடைக்கிறதுல இருந்தா எல்லாம் வந்து நீ போறியா, நீ போறது இல்லையா, நீ எங்க போற, நீ எப்படி போற, வாங்க பார்க்கலாம். How do you go? How do you go? How do you go? அவ்வளவுதான். ஒரு இந்த பேக் போனே இவ்வளவுதான். ஒரு கான்வர்சேஷனோட பேக் போனே. இந்த வேர்பை வச்சுட்டு நீங்க எங்க வேணாலும் விளையாடலாம். வேர்பை மாத்திக்கிட்டே இருங்க, டென்ஸை மாத்திக்கிட்டே இருங்க, காலத்தை. எப்போ போற When When do you will you go sir? இப்ப இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு இருந்தா அந்த டூ எல்லாம் விட மாட்டீங்க. போகிறாயா? நீங்க எங்க போற அது வந்து நான் எழுத்து தமிழ்ல எழுதுறேன். நான் அது எழுதணுங்கிறதுக்காக பர்பஸா எழுதுறது. ஆனா பேச்சுல நான் போவாயின்னு சொல்றது when will you go ன்னு சொல்லிட்டேன் சார். அது வந்துருச்சு. வரும் பின்னாடி வரும். நீ ஏன் போற? Why do you go? Why do you go? Why do you go? நான் போனேன். I went. இப்ப ரெண்டா உடைங்க. அது உடைக்கிறதுக்காக தான் நான் திருப்பி போட்டிருக்கேன். I did go. அவ்வளவுதான். இது உடைச்சிடுங்க. உடைச்சா அதுக்கப்புறம் ஃபுல் கான்வர்சேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஐ டிட் கோ. நான் போனேனா Did I go? அவ்வளவுதான். இப்ப இப்ப அந்த தெளிவு வந்துரும். எனக்கா இது நம்ம ஆர்டர் படி போடுறோம். ஆர்டர் படி போடுறப்ப சரிப்பா இது புரியுது எனக்கு அப்படின்னு. போனது இல்ல பாருங்க, போகிறது இல்லைன்னு நான் சொல்ல. I didn't go. அவ்வளவுதான். இப்ப டிட் நாட் கோன்னு உடைச்சா கூட I did not go. நீங்க ஐ டிடன்ட் கோன்னு போட்டுக்கலாம். இங்க போட்டுக்கலாம். ஐ டிடன்ட் கோ அப்படி போட்டுக்கலாம். வெரி குட். நான் போனது இல்லையா பாருங்க, கரெக்டா Didn't I go? பாருங்க. இப்ப Did I not go? நாட் கோன்னு நீங்க போடுங்க. இங்க சேர்க்கறதுனா சேர்த்து போட்டுக்கலாம். கன்ட்ராக்ஷன் இது. சார் இது didn't I go ன்னு கேட்கலாமா சார்? கட்டாயமா கேட்கலாம். Didn't I go? நான் எங்க போனேன்? Where did I go? Where do you go? வேர் டூ வராது. நல்லா பாத்தீங்க. Where did I go? Where did you go sir? வெரி குட். Did I go? Did I go, sir? நான் எங்க போனேன்? நான் எப்படி போனேன்? How did I go sir? How did I go? I go? How did I go? நான் எப்ப போனேன்? When did I When go? did I go? அவ்வளவுதான். அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் அதுல வந்துடும். கோ வந்து அவ்வளவு ஸ்மூத்தான வார்த்தை, அடிக்கடி அதனாலதான் கோவை யூஸ் பண்ணேன். நான் ஏன் போனேன்? Why did I go? Why did I go? ஓகே. இப்படி நீங்க மெத்தாடிக்கா படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆர்டர்ல கேட்டாலும் நீங்க சொல்லணும். ஏன்னா அதோட பயனே அதுதான். ஆர்டர்ல சொல்றதுக்கு இல்ல, ஆர்டர் வந்து உங்களுக்கு சாரம் கட்டுறது. நான் போவேன். I will go. Will I you go? will go. I will you go? நான் திருப்பி ஐ வில் கோ எதுக்கு போட்டிருக்கேன்னா இங்க வந்து வெளிப்படையா இருக்கு சப்போர்ட்டிங் வெர்ப். அந்த 23 வார்த்தையில ஒரு வார்த்தை வெளியில இருக்கு, அங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்தது. டூ கோன்னு உடைச்சிங்க, டிட் கோன்னு உடைச்சிங்க. இங்க உடைக்க வேண்டிய அவசியமே இல்ல, வில் இருக்கு. அப்ப நான் போவேனா? Will I go? Will I go? Go. நான் போக மாட்டேன். தமிழ்ல கண்டுக்காதீங்க. தமிழ்ல I will not go. I will not go. I want to go. நான் போக மாட்டேன். I will not go. I want to go sir. அவ்வளவுதான். அதான் ஃபீச்சர். நான் போக மாட்டேனா? Sir, I want to go சொல்லலாம் sir. இல்ல, ஐ வாண்ட் டு கோ நான் போக விரும்புகிறேன். அது வேற. இல்ல sir, WONT. I want. அதான் sir. அவ்வளவுதான். அதான் sir. I want to go சொல்லலாம் sir. கட்டாயமா சொல்லலாம். I want. ரெண்டா உடைச்சா will not.
ஆல்ரைட். நான் போக மாட்டேனா? won't I go? won't I go? won't I go. இங்கேயும் won't போடலாம். அதே மாதிரி அங்க won't ரெண்டா உடைச்சு நீங்க பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க. will I not go அடிக்கலாம். இங்க இருந்து இப்படி அடிக்கலாம். will I போட்டு not Will I உள்ள not go? will I not go. தப்பு இல்ல. எங்க போவேன்? Where will I go? where will I go. Where will பாருங்க, I go? அவரு அந்த blood streamல போய் உள்ள கலந்துருக்கணும் தமிழும் இங்கிலீஷும். அப்பதான் நீங்க உள்வாங்கிக்கணும். தமிழை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். நான் எப்படி போவேன்? How will I go? How will I go? How will I go? நான் எப்ப போவேன்? when will I go? When will I go? ஓகே. நம்ம பாடல்ல சொல்றப்ப எல்லாமே வந்திருக்கு பாத்தீங்களா? இத பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் ஏன் போவேன்? Why will I why go? will I Why go? will I go? ஆல்ரைட். இப்ப நானை விட்டு நீங்கிறது ஒரு இதுக்காக போட்டேன் நானு. இங்க வந்து ஃபுல்லாவே நான் இருக்கிறதுன்னு. இங்க போகிறாய். இது பார்த்துக்கலாமா? இது வந்து நீ போன. You went. You go. went. Went. இது ரெண்டாவது வாட்டி போனது உடைக்கிறதுக்காக போட்டிருக்கிறது. You You did go. இது உங்களோட பிராக்டிஸ். நீங்க பண்ணிட்டீங்கன்னா போனியா? போனியா? Did you go? Did you go? Did you go? did you go? சொல்ல மாட்டாங்க தமிழ்ல. ஒரே வார்த்தையா பேக் பண்ணுங்க. போனியா? போனியா சொல்லு அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா? ஒரே வார்த்தை. இங்க 3 வார்த்தை. போனதில்ல. Didn't you go? you didn't go. You didn't go. You didn't go. You did not go. You did not go. Go. நீங்க அத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க. போனதில்லையா? போனதில்லையா? Didn't you go? didn't you go? யா. Didn't you did go? not go. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வெளில எடுத்துடலாம். எங்க போன? Where did you go? where do you go? Where did you go? Where did you go? பாருங்க எவ்வளவு ஈஸியா போச்சு பாருங்க. How did you go? ஆல் ரைட். when did you go? When did சூப்பர். Why did and you? why did you go? Why did you go? did you go? இப்ப எல்லா இதுலயும் என்னோட கேள்வி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நேத்து என்னோட கேள்வியை நீங்க எடுத்திருப்பீங்க. ஏகப்பட்டது why did you, how did you இப்படிதான் கேட்டிருப்பேன். ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான். ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கேள்வியை நம்ம டெரிவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். பதில்ல இருந்து ஆன்சரை வந்து ஆன்சர்ல இருந்து பதில்ல இருந்து கேள்வியை டெரிவ் பண்றோம். அது என்னக்கா அது இன்னைக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு ஸ்பீச்ல யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்க முடியுமா? ஒருத்தவங்க பதில் சொல்லலாம். நான் கூட பதில் சொல்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்கறது நீங்க கேள்வி கேட்டுட்டீங்கன்னா பதில் சொல்றது அவ்வளவு ஈஸி. ரைட். இப்ப பாருங்க. இதுல பாருங்க. நான் போயிருக்க வேண்டும். I should I have should gone. go. should I நல்லா பாருங்க. have gone? இந்த ஷுட்டுங்கிறது வேண்டும்ங்க. போயிங்கிறது போய் வந்து கான். எல்லாருக்கும் தெரியும். போயின்னா கான். கோ வந்து கான். போய் இருக்கதான் ஹேவ். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லாமே அக்கு வேற அணி வேற பிரிச்சுட்டோமே. போயின்னு கான சொன்னோம். போயின்னு ஹேவ் இருக்கன்னு சொன்னோம். ஷுட் வந்து வேண்டும்னு சொன்னோம். வேண்டும்னா மஸ்ட் வந்துடுச்சே. நம்ம உடைச்சது தானே இது. இது ஓகே சார். சார் இந்த மாதிரி கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் நல்லா புரியுதுங்க சார். சார் இப்ப நீங்க சொன்னீங்களா சார் போய் இருக்க சொன்னீங்களா? இது கொஞ்சம் புரியுது சார். இந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் சென்டென்ஸ் சொல்லுங்க சார். அப்பப்பா அது போயிருக்க வேண்டும். இப்ப போய் கோனா போயினா சொன்னீங்களா? போயினா கான் வரும். இருக்குன்னா ஹேவ் வரும்னு சொன்னீங்களா சார்? இந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் ஈஸியா புரியுது. இங்க பாருங்க. நான் போக வேண்டும் பாருங்க. வேண்டும். ஐ போக ஷுட் பாருங்க. வேண்டும் வந்து ஷுட். இது வந்து பிளேஸ் பண்றது வந்து கோ. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஐ ஷுட் கோ. ஓகே சார். ரைட். இப்ப பாருங்க. நான் போவது வழக்கம். ஐ Used to. used to go. Go. இப்ப நான் போவேன். நான் I will go. போவேன். I will go. I will go. இந்த வேணுங்கிற ஃபீச்சர் போடுறதா அது. எல்லா வார்த்தையுமே நீங்க அடிக்கலாம். அவர் கேட்ட மாதிரி இப்ப எல்லா வார்த்தையுமே இப்படி உடைக்கலாம். இப்ப பாருங்க. நான் போக வேண்டி இருந்தது. நல்லா பாருங்க. ஐ போக கோ. வாவ் ஹேவ் டு had to மாத்திட்டீங்க. முடிஞ்சு போச்சு. போக வேண்டி இருந்தது வந்துருச்சா? வேண்டி இருந்தது வந்துருச்சா? அப்ப கோவை தூக்கி இந்த கோவை தூக்கி முடிஞ்சு போச்சு. ரைட். இப்ப நான் போயிருப்பேன். நான்
இருப்பேன் போயிருப்பேன் will போய் gone Gone. போய் will have. இரு have சார் have gone வரும்ல சார்? இருங்க நான் போய் இருப்பேன் அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் போய் இருப்பேன் அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு நீங்க பார்க்கப்ப கொண்டு வரலாம். நான் போய் கொண்டிருக்கலாம் பார்க்கலாமா? நான் போய் கொண்டிருக்கலாம் பார்க்கலாமா? பாருங்க நான் கொண்ட வருது அப்ப கோயிங் வருது ரைட்டா? இது வருது மே வருது அப்ப இருக்கலாம்னா மே வருது Maybe going. வா ஓகே. சோ இதுதான் வந்து இப்ப பார்க்கலாமா? நான் போயிருக்க முடியும் அடிக்கலாமா? பாருங்க குட் ஆர் கேன், நீங்க கேன் போட்டாலும் தப்பு இல்ல, முடியும். பாருங்க போய் கானு இருக்க have. I can have gone. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேனை குட்டா மாத்திடுவாங்க. I would have gone. நான் போயிருக்க முடிந்தது அது. ஆனா இப்ப போயிருக்க முடியும்னா I can have gone சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்ப ஓரளவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? நீங்க வந்து எது வேணாலும் அப்படியே கோத்து பண்ணி ஒண்ணு இல்லைங்க, அந்த மே பண்ணுவீங்க வில் பண்ணுவீங்க. இப்ப நான் போய் கொண்டிருக்க வேண்டும் சொல்லுங்க பாப்போம். பாருங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க அப்படியே வச்சதே வச்சு அடிக்கலாம். I should வந்துருச்சா? I should be. அவ்வளவுதான். கொண்ட I should be go sir going. நான் போய் கொண்டிருக்க வேண்டும். பாக்கியெல்லாம் ஈஸி தான். நான் போயிருப்பேன் அடிச்சலாம், ஒரே அடி அடிச்சலாம். நான் போய் இருப்பேன். பாருங்க இருப்பேன் will have gone. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியா போயிடும். நான் தற்போது போய் கொண்டிருக்கிறேன். I'm just going. I am just வந்து இப்பதான் தற்போது I am going now. I'm going now. பாருங்க உடைச்சோம்ல, நான் முற்றுப்பெறாத போய் கொண்டு இருக்கிறேன். நான் தற்பொழுது போய் கொண்டு இருக்கிறேன். என்ன அருமையா வந்துச்சு பாருங்க இங்கிலீஷ். தற்பொழுது இப்பொழுது அதெல்லாம் நவ் போடலாம்ல சார்? நவ் அது தற்போது இப்பொழுது நவ். இப்ப பேரு அப்பொழுது வந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்பதான் பார்த்தோம். Then sir. Then. அடிங்க போய் கொண்டிருந்தேன். அடிங்க ஃபுல்லா அடிங்க. நான் சொல்ல I am going. I was going. நம்ம முன்னாடி பண்ணதுதான் அது. I was going there. இப்ப பாருங்க நான் அப்பொழுது போய்கொண்டு முற்றுப்பெறாத வினை இருந்தேன். முடிஞ்சு போச்சா? நான் இப்பொழுது போய்கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். போக வேண்டிய அருமையானது பாருங்க. இப்ப வேண்டி இருக்கு இருக்கும், வேண்டி இருக்கு இருக்கும்னு ஃபியூச்சர்ல வந்து போக வந்துருக்கு. அருமையா சொல்லுங்க. I have to go. நான் போக வேண்டும்ல, போக வேண்டி இருக்கும் அடிக்கிறாங்க. வில்ல இறக்குனா மஸ்ட் போட முடியாது. அத ரெண்டா உடைங்க. மஸ்ட் ரெண்டா உடைச்சு போடுங்க. will have to go. வில்லுக்கு அப்புறம் நீங்க மஸ்ட் போட முடியாது. மஸ்ட் ரெண்டா உடைச்சு have to ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இதுக்காக தான் அவங்க உடைச்சு வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள போட்டு have to go போட வேண்டியதான். அவ்வளவுதான். நான் ஒவ்வொரு வாரமும் போகிறேன். I go to every week sir. I go to எல்லாம் வேண்டாம். கோவோட நிப்பாட்டுங்க. கோன்னு போட்டு நிப்பாட்டுங்க. I go every week. I go every week. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இத வந்து நீங்க எப்படி வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நீ போயிட்டு இருப்பியா? Where you go? Going? போயிட்டு இருப்பியா? இப்பதான் ஃபர்ஸ்ட் வேர்ட் பாக்குறோம். நீ போயிட்டு இருப்பியா? அப்படியே நீங்க பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. Had you been going? இல்ல போயிட்டு இருப்பியான்னா டென்ஸே தப்பு பண்ண கூடாது. சார் போய் கொண்டு அப்ப வில்ல இருக்கிறீங்களா? வில்லு இறக்கிறீங்களா? இப்ப பாருங்க செட் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு அப்புறம் கொண்ட வருது. be sir. Will you be going? அவ்வளவுதான், கொண்ட வந்துருச்சு இல்ல. கோயிங். Will you be going? இப்ப சொல்லுங்க. போயிட்டே இருப்பியா? இப்ப சொல்லுங்க. கொண்ட வருது. Have you been going? Will you be?
Will One Will you have been day- going? Have been one day have been. have been going. அவ்வளவுதான் முடிஞ்சது. எவ்வளவு உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஈஸியா கொண்டு வர பாருங்க. நீங்க சொல்லுங்க ஒரு 10 நாள் 20 நாள் நியூஸ் கேளுங்க, தமிழ் நியூஸ் இங்கிலீஷ் நியூஸும் பக்காவா எவ்வளவு ஸ்ட்ரக்சர் உள்ள கொண்டு வருவாங்கன்னு பாருங்க. இப்ப பாருங்க, நீ எப்ப போயிட்டே இருந்த? நீ எப்ப போயிட்டே இருந்த? நீ எப்ப போயிட்டே இருந்த? when had you இப்ப பாருங்க, வெண்ண இறக்குங்க. when had you வரணும் sir. கொண்டே இருந்தாய். இப்ப வருதா? when had you been அவ்வளவுதான். ஹேடுக்கு அப்புறம் யூ போடுங்க. When had you been going? going? இதெல்லாம் இவ்வளவு டஃப் நீங்க பண்றீங்க, ஈஸியானது ஏன் பண்ண முடியாது? சிம்பிள் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க முடியுமா? கட்டாயம் கேட்கலாம். பெரிய கொஸ்டினே நீங்க இறக்குறீங்க, எதையுமே விடாது. ஏன் போற? நீ ஏன் போற? நீ ஏன் போற? டக்குனு ஸ்பீடா சொல்ல முடியல சார், கொஞ்சம் பொறுமையா சொல்ல இல்ல, முடியல. ஒண்ணு இல்ல. இதை நான் வந்து உங்களுக்கு இது ரெக்கார்டட் வெர்ஷன் கொடுக்குறேன். உட்கார்ந்து நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீ ஏன் போற? நீ ஏன் போற? நீ ஏன் போற? why do you go? அவ்வளவுதான். Why do you இப்ப பாருங்க, நினைச்சாலும் உங்களால தப்பு பண்ண முடியுதா? நினைச்சாலும் பண்ண முடியாது. ஏன்னா அது உட்கார்ந்து பார்த்து நீங்க பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சரா அதுக்குள்ள என்னன்னு பாப்பீங்க. நீ ஏன் போயிட்டு இருக்க? நீ ஏன் போயிட்டு இருக்க? நீ ஏன் போயிட்டு இருக்க? ஏன் என்னாச்சு? நீ ஏன் போயிட்டு இருக்க? why have you had gone? Why have you had gone? been? இல்ல, நீ ஏன் போயிட்டு இருக்க? Why have you கொண்ட வருது வேற. Why had இல்ல, நீ ஏன் போயிட்டு இருக்க? நான் போயிட்டே இருக்கேன். நீ ஏன் போயிட்டு இருக்க? why have you been going sir? ஏன் நீ போயிட்டு இருக்க? நான் பெரிய கொண்ட சொன்ன sir, why had be இல்ல, சின்ன கொண்ட அது. சின்ன கொண்ட. why are you going? சின்ன கொண்ட தானே. ஐயோ, சிம்பிள் present tense sir. present tense. இது சின்ன கொண்ட தானே. நீங்க பெரிய கொண்ட Why are you தானே. going? இதான் past பெரிய tense யோசிச்சிட்டு இருக்கேன் sir. போய் ஓ சார், ஓ கொண்டிருக்கிறாய். சார் போய்க்கிறாய். இப்ப சொல்லு, நீ ஏன் போயிட்டே இருக்க? நீ ஏன் போயிட்டே இருக்க? பெரிய கொண்ட. ஏன் why where இல்ல, எதுக்கு வேற எல்லாம் வருது? பெரிய கொண்ட. இப்பதானே why do you going? Why had you been going? அவ்வளவுதான். அருமையா கொண்டு வராங்க பாருங்க. why have you Have you been going? Why have you been going? வா, இப்போ சொல்லுங்க. முக்கியமான டென்ஸ். நீ ஏன் போயிருக்க? நீ ஏன் அங்க போயிருக்க? நீ ஏன் அங்க போயிருக்க? நான் போக கூடாதுன்னு சொன்னேனே, நீ ஏன் அங்க போயிருக்க? நீங்க தமிழ்ல யூஸ் பண்ணுவீங்க. தமிழ்ல எல்லா படத்துலயும் ஒரு எல்லா டென்ஸுமே வந்துடும். why have you gone? அவ்வளவுதான். அவ்வளவு நீங்க ஒரு வாட்டி பண்ணிட்டு நீங்க சின்சியரா இதுல ஒர்க் பண்ணுங்க. நீங்க என்னட்டா இது வந்து நீ எப்ப போயிட்டு இருப்ப? நீ எப்ப போயிட்டு இருப்ப? when will you நீ எப்ப போயிட்டு இருப்ப? when will you நீ எப்ப போயிட்டு இருப்ப? கொண்ட வருது ஃபியூச்சர் will வருது. When will you be going? when will you வந்துரும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா 3 வார்த்தையா? When will you have going? இல்ல, எப்படி வரும்? ஹேவுக்கு அப்புறம் கோயிங் எப்படி வரும்? ஹேவ் எப்படி வரும்? be going? will you be going? பி கோயிங். கொண்ட வந்துருச்சு. நீங்க பி தூக்கி போட்டு கோயிங் அடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன மாதிரி பாருங்க. நீ எப்ப போயிருப்ப? நீங்க வந்து when have you gone? When will you have gone, sir? When will you have gone? அவ்வளவுதான். நீங்க அந்த வேற எதுவும் வில்லெல்லாம் விட்டுறக்கூடாது. when will you செட் பண்ணும். have gone போய் when will you have gone? பாருங்க எப்படி போய் எவ்வளவு பக்காவா வருது பாருங்க. போய் இருப்ப எல்லாமே நீங்க உடைச்சிடலாம். நீங்க ஆனா அவ்வளவு சின்சியரா போய் பேசுவேன். நீ ஏன் போன? why do you go? why did you go? இங்கெல்லாம் தப்பு பண்ண கூடாது. முன்னாடியே இது பண்ணிட்டோம். இது வந்து 3வது வாட்டி பண்றோம் இன்னைக்கு. நீ ஏன் போனங்கிறது. நீ ஏன் போயிட்டு இருந்த? why have you gone sir? நீ ஏன் போயிட்டு இருந்த? why have you gone? கொண்ட வருது. போய் கொண்டிருந்தாய். why have you been going? why where you be
இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. இது பண்ணீங்க அந்த டென்ஸ் போட்டீங்க. நீ ஏன் போயிருந்த? நீ ஏன் போயிருந்த? Why was you going? எங்க வாசல்ல எங்க வரும் யூக்கு? வாசல்ல எங்க வரும் யூக்கு? Why போய் had you சொல்றாங்க why பாரு. had you gone? Sir, had you gone? அவ்வளவுதான். நீ ஏன் போயிட்டே இருந்த? நீ ஏன் போயிட்டே இருந்த? Why had you been going, sir? ஆ, Why had you been going? அவ்வளவுதான். ஒரு இதுக்கு வந்துட்டோம். 1 hour. ஏன் போயிருந்தாய்? Had you, sir, please இருந்தாய்? going. அந்த ஸ்பீக்கிங் கிளாஸ் மண்டே இது வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு என்னன்னா இது நல்லா பண்ணிட்டோம்னா போதும் உங்களுக்கு. நீ ஏன் போவ? நீ ஏன் போவ? போயிருந்தாய்? நீ ஏன் போவ? Why will you go? இப்ப ஆர்டரை கொஞ்சம் மாத்துக்கோங்க. will you go கொஞ்சம் நீங்களே கொண்டு வந்துருங்க. நீ எங்க போயிட்டே இருக்க? நீ எங்க போயிட்டே இருக்க? Where are you going, sir? அவ்வளவு சிம்பிளா இருக்குமா? பெரிய Where are you going? பெரிய கொண்ட வருதுங்க. Where are you going? கொண்டே இருக்கிறாய். Where? இல்ல இது எதுக்கு எக்ஸசைஸ் பண்றோம்னா எந்த क्वेश्चन நீங்க அடிக்கலாம். நீங்க Why will have you been going? புவனேஸ்வரி ஏதோ சொன்னாங்க, சொல்லுங்க. Why will have you been going? வெளில நீங்க இறக்க முடியாது. வெளில இறக்குறீங்களா? Sir, why have you been going? இல்ல அது கொண்டே இருக்கிறா. இதுதானே இது வந்து ஃபியூச்சர் கிடையாது. ஃபியூச்சர் கிடையாது. வேர் பாஸ்ட் கிடையாது. இது பாஸ்ட் Sir, why have you been going? Have you been going, sir? அவ்வளவுதான். சார் நீ எங்கே தானே சார் கேட்டிருக்காங்க, ஏன் கேட்கல சார்? அப்பனா வேர் வரணும்ல சார்? வேர் தப்பா சொன்னாச்சு. Where have you been going? நானும் where have you been? ஓகே ஓகே. நீ எங்க போயிட்டே இருந்த? நீ எங்க போயிட்டே இருந்த? Where had you been going? இததான் மைண்ட்ல நீங்க ஹேமர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மைண்ட்ல இத ஹேமர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களால இத பண்ண முடியும். நீ எப்படி போயிட்டு இருந்த? How do you go? இந்த சின்ன கொண்டை நல்லா பார்த்தா தெரியுது. சின்ன கொண்டை நீ எப்படி போயிட்டு இருந்த? I have gone. How do you go? how போடுங்க. சின்ன கொண்டை have be gone sir. எங்க இன்னொரு வாட்டி எங்க சின்ன கொண்டை வந்திருக்கு. சின்ன கொண்டை வந்தா முடிஞ்சு போச்சு. சார் இது கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதெல்லாம் ஆகாது அப்படியே கிடையாது. அந்த வேர் வாஸ் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன். யூ வந்தா வேற தான வருது. அப்ப சின்ன கொண்டை தானே பாஸ்ட் தானே. இப்படி எங்க கொண்டு வரலாமா? நீ எப்படி போயிட்டு இருக்க? சொல்லுங்க பாப்போம். சின்ன கொண்டை தான் பிரசன்ட்ல வருது. ஈஸியா how are you going? எப்படி போயிட்டு? அவ்வளவுதான். I am going by bus. ஈஸி. நீங்க அப்படி நினைக்கவே வேண்டாம். நீ எப்படி போயிட்டே இருக்க? how have you gone? நல்லா பாருங்க, மேல உள்ளத பார்த்து சொல்லுங்க. how have you been going sir? அவ்வளவுதான். How have you been going? ஆல்ரைட். நீங்க இந்த மாஸ்டர் நீ எங்க போயிருப்ப? ஈஸி. ஆர்டர் படியே தான். where have you gone? நீ எங்க போயிருப்ப? where have you gone? எங்க போயிருப்பங்கறது அந்த டென்ஸ் விட்டுறீங்களே. போயிருப்ப. இது எங்க will sir. இதுதான் ஃபியூச்சர் டென்ஸ் வருது சார். where will you where will you have gone? அவ்வளவுதான். நான் சொன்ன உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல ரத்த செல்கள்ல போய் தமிழ் அப்படியே உறைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் நீங்க வைக்க. நீ எங்க போயிட்டு இருந்த? where were you gone? இன்னொரு வாட்டி எங்கேயோ அடிச்சிட்டீங்களே கொண்ட. where have you gone? இல்லையே கொண்ட வருது. where were you going? நல்லா ஈஸியா பண்ணலாம். வெறும் ஆக்டிவ் வாய்ஸ் தான் சொன்னேன், பாசிவ் வாய்ஸ் சொல்ல. பாசிவ் வாய்ஸ் வர செவ்வாய்க்கிழமை எடுக்கிறோம். இது வெறும் ஆக்டிவ் வாய்ஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான்.
நீங்க இதுல தரவானாதான் உண்டு. நீ ஏன் போயிருப்ப? நீ ஏன் போயிருப்ப? Why have you gone? இல்ல போயிருப்பனாலே உங்களுக்கு மைண்ட்ல ஒண்ணு ஃபியூச்சர்னு. had sir had sir sorry. Why will you Why will you go go? போய் இருப்ப. Have gone sir. Have gone. Sorry. ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு 7-8 வார்த்தையை தான் உடைச்சு கிடைச்சு எல்லாம் பண்றோம். இந்த 23 வார்த்தையும் உங்களால பண்ண முடியும். ரொம்ப போய் இருப்பாய்ன்னு வரும்போது நான் அத பாஸ்ட் டென்ஸ்ல நினைச்சிட்டேன் சார். அது ஃபியூச்சர் டென்ஸ்ல நீ போய் இருப்பாய்ன்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது ஏன் எனக்கு தெரியலையே. இதுதான் கன்ஃபியூஸ் ஆகி நான் பாஸ்ட் டென்ஸ் சொல்லிடுறேன் சார். நான் போய் இருப்பாயினோட அது நான் பாஸ்ட் டென்ஸ்ன்ற மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல சார். இப்ப முடியுதா? இப்ப பரவாயில்லையா? பேச பேச புரியுது சார். வந்துரும். நீ எங்க போற? நீ எங்க போற? Where will you go? போற அவ்வளவுதான். go? இது நிறைய பாக்கலாம். நீங்க மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல எல்லா டென்ஸையும் கலந்து கட்டி அடிப்பாங்க. ஏன்னா பெரிய அளவுல ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஆனா நம்ம பேசுறது என்னமோ 4-5 தான். மூவிஸ்ல வந்து எல்லா டைப் டயலாக் இருக்கும். அதே மாதிரி நியூஸ்ல நம்ம பேசுறது மாதிரி 4-5 தான். இந்த 20ல அவங்க 10-12க்கு மேல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தெளிவா சொல்லணுங்கிறதுக்காக. நமக்கு அது எல்லாரும் தெரிஞ்சாதான் பேசிக் தப்பு பண்ணாம பண்ணுவோம். சார் அப்ப இங்கிலீஷ்ல கேளுங்க சார். தமிழ்ல நாங்க கரெக்டா சொல்றோம்னு பார்க்கலாம். அதுதான் எனக்கு இப்ப கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கு. பண்ணிக்கலாம். அது பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல சொல்லுவீங்களா? அது சொல்லிடலாமா? அப்படியே கொண்டு வருவோம். ஒண்ணும் இல்ல. இதை மட்டும் எடுக்கிறேன். அது கூட நல்ல ஐடியா தான். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்களே. ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்களே. அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் மனசுல மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அப்ப ஈஸியா வரும் சார் பேசுறதுக்கு. அதுக்காக கேக்குறேன் சார். ஒண்ணும் இல்ல. அது பண்ணிக்கலாம். அது ஒண்ணு ஒரு 10 மினிட்ஸ் சாலிடா 9 நிமிஷம் இருக்கு. பண்ணிடலாம். ஆனா கஷ்டப்படாம போகணும். நீங்க வெள்ளிக்கிழமை போறப்ப கஷ்டப்படக்கூடாது. இப்ப பாருங்க. பாத்துலாமா? I will have gone. நான் போயிருப்பேன் சார். நான் போயிருப்பேன். I was going then. நான் அப்பொழுது போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது போய் I will have to go. நான் போக வேண்டியிருக்கும். நான் போக வேண்டியிருக்கும். I had already gone. நான் ஏற்கனவே போயிருக்கேன். இல்ல. போயிருந்தேன். நான் ஏற்கனவே போயிருந்தேன். Did you go? ஒரே வார்த்தை. Did you go? போனியா. Where are you going? எங்க போயிருந்த? நீ எங்க போயிருக்க? Where you going? Where இல்ல. இந்த வேர். ஓகே. Where you going? எங்க போய் கொண்டிருந்தாய்? இல்ல. எங்க போற? எங்கங்கற வார்த்தை. போய் கொண்டே இருந்தாயா? போயிட்டு இருந்தியா? Will you have gone? போய் கொண்டிருப்பாய். இல்ல கொண்டையே கிடையாதுங்க. கொண்டையே இல்லையே. நீ எங்க போயிருக்க? எங்கேயே கிடையாதுங்க. போயிருப்பாயா? பிரமாதம். போயிருப்பாயா? இப்ப எடுப்போம். இப்ப எவ்வளவு தூரம் பண்ண வேணும்? I may go. நான் போகலாம். I should go. நான் போக வேண்டும். I should have gone. நான் போக வேண்டும். நான் போய் இருக்க வேண்டும். போக வேண்டியிருக்கும். போக வேண்டியிருக்கும்ல. போக வேண்டியிருக்கும் ஃபியூச்சர். போய் இருக்க வேண்டும் பாஸ்ட். வெரி குட். I may have to go. நான் போய் இருந்திருக்கலாம். இல்ல இன்னொரு வாட்டி. நான் போய் இருந்திருக்கலாம். இல்ல இன்னொரு வாட்டி. ஃபியூச்சர் இது ஃபியூச்சர். நான் போக வேண்டி இருந்திருக்கலாம். நான் போக வேண்டியிருக்கும். நான் போக வேண்டியிருக்கலாம். ஓகே. I should be going. நான் போய் கொண்டிருக்க. நான் போய் கொண்டிருக்கேன். இப்ப I have been going. நான் போய் கொண்டிருந்தேன். நான் போய் கொண்டிருக்கிறேன். நான் போய் கொண்டே இருக்கிறேன். பெரிய அதான் போய் கொண்டே இருக்கிறேன். I may have gone. நான் போயிருக்கலாம். நான் பாருங்க. நான் போயிருக்கிறேன் சார். நான் போயிருக்கிறேன். நான் போயிருக்கலாம். நான் போயிருக்கலாம். நான் போய் இருக்கலாம். இப்போ ஓரளவு வந்துருச்சு இல்லையா? இது ஓகே இல்லையா?
உங்களால சொல்ல முடியுது. எனக்கு இது ஃபுல்லா தமிழ்ல பார்த்தோம். தமிழ்ல பார்க்காதத சொல்றது எவ்வளவு? இப்ப டு யூ கோ? நீ போறியா? நீ போறியா? நீ போறியா? நீ போறியா? யூ டு நாட் கோ. நீ போறது இல்லையா? நீ போறதில்ல. நீ போறதில்ல. Don't you- போறது இல்ல. நீ போறது இல்லையா? where do you go? நீ எங்க போறீங்க? நீ எங்க போற? How do you go? நீ எப்படி போய் எப்படி போற? When do you go? எப்படி போற? When do you go? எப்பொழுது போற? எப்ப போற? Why do you go? ஏன் போற? ஏன் ஏன் போற? இப்ப பாருங்க, இத மட்டும் எனக்கு சொல்லுங்க. won't I go? அங்க சொல்லுங்க எனக்கு. won't I go மட்டும் சொல்லுங்க. மாட்டியா? நான் போக மாட்டேன். மாட்டியா? போக மாட்டியா? போக மாட்டியா? போக மாட்டேன். I will not go. போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். Why will I go? ஏன் போகணும்? ஏன் போக மாட்டேன்? போகணும்? ஏன் 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 நான் ஏன் நான் போவேன்? ஏன் ஏன் நான் போவேன்? ஏன் போவேன்? ஏன் நான் போவேன்? இத மட்டும் சொல்லுங்க. You did not go. சொல்லுங்க. நீ போக மாட்டேன். இல்ல போகல. டீச்சர் கிடையாது. போகல. நீ போகல. நீ போகல. போனதில்ல. நீ போகல. நீ போகல. போகல. நீ போகல. இப்ப did you not go? நீ போறது இல்லையா? இல்ல நீ போனதில்லையா? போனதில்லையா? நீ போனதில்லையா? நீ போனதில்லையா? நீ போனது இல்லையா? Why did you go? நீ ஏன் ஏன் போற? ஏன் போகணும்? நீ ஏன் போன? பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இது பார்ட் 1 பார்ட் 2 இதுல பார்க்கலாம். நீங்க எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாவே நீங்க எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பிக் அண்ட் சூஸ் பண்ணிருக்கேன். பட் ஆனா முக்கியமானது எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மைபி நான் ஒரு 30 மினிட்ஸ் தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் வச்சுக்கலான்னு. பட் தட்ஸ் ஓகே. இது வந்து மண்டே ஸ்பீக்கிங்க்கு டெஃபினட்டா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தயவு செஞ்சு சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்கு. எனக்கு அப்படியே இந்த இங்கிலீஷ் தமிழ்ல உள்ளதை மட்டும் எனக்கு படிச்சு அனுப்பணும். பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கான்சியஸா பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பண்ணணும்னு பண்ணக்கூடாது. இந்த ப்ராசஸ் அவ்வளவு முக்கியம். வாய் விட்டு நீங்க படிக்கணும், பேசணும். அது ரொம்ப முக்கியம். அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருங்க சார். அப்படி அனுப்பிச்சிட்டீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல எழுதி அனுப்பிச்சிடுவோம் சார். ரைட். இதை நான் அனுப்பிச்சிடுறேன். இதை உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஏதாவது 1 2 வேணா மிஸ் ஆயிருக்கும். நான் போக முடியும். நான் போக முடியும். I can go. I should. I can go. நான் போக முடிந்தது. I could go. I should go. அவ்வளவுதான். நீங்க அப்படியே நீங்க ஃபுல் இதை பாருங்க. எதெல்லாம் ஃபில் பண்ண முடியுமோ நம்ம வந்து கட்டாயமாக போக வேண்டும் வந்து must go. Must go. I must go. இதுக்கு ஈக்குவல் வந்து I have to go. இது ரெண்டா உடைக்கிறது. கட்டாயமாக இது வந்து கட்டாயமாக போக வேண்டியிருந்தது. இங்கிலீஷ் அப்படியே இது பண்ணி I had to go. I had to go. அவ்வளவுதான். அதனாலதான் இங்க இது பண்றோம், உடைக்கிறோம். இந்த பாஸ்ட கன்வெர்ட் பண்றதுக்கு தான் உடைக்கிறோம். கேள்வி கேட்கறதுக்கு தான் உடைக்கிறோம். பதில் சொல்றதுக்கு தான் உடைக்கிறோம். நெகட்டிவா கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க உடைச்சா மட்டும்தான் டூ டிட். சார் I might to go னா இன்னொரு போனாலும் போவேன். நான் போனாலும் மைட் கோனா இங்க இருக்கும் பாருங்க. மைட் கோ இருக்கும். நான் போக முடியுது, போக வேண்டி இருக்கலாம். போனாலும் போவேன். போனாலும் போகலாம். மைட் கோ இருக்கு பாருங்க. மைட் கோ இருக்கு. சார் அதுல might to go வருமான்னு கேக்குறேன். வராது. மைட் டு கோ வராது. அந்த இது வந்து கேன் குட் அந்த செமி மாடலுக்கு அந்த மட்டும்தான் 2 வரும். நார்மல் மாடல் வெப்ஸுக்கு இருக்காது. வெரி குட். நீங்க பண்ணிடலாமா? எல்லாமே ஆடியோ கட்டாயமா கட் பண்ணி அனுப்புவீங்களா? கண்டிப்பா சார். எஸ். இத கொண்டு வாங்க. நம்ம பேச்சுல கொண்டு வரலாம். பேச்சுல நான் அவ்வளவு கேள்வி கேட்டேன் பாத்தீங்களா? இதுல இருந்து தான் அந்த கோவை எடுத்துட்டு வெவ்வேறு விதமா கேள்வி கேட்டோம். அவ்வளவுதான். அந்த வேர்பு போட்டோம். அவ்வளவுதான். கேள்வி கேட்கறது கஷ்டம். அது வந்து பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமா பயன்படும். நம்ம மண்டே கேள்வி கேட்கிற ஒரு ஸ்பீக்கிங் செஷனா வச்சுக்கலாமா? நீ அது வச்சுக்கலாம். அது உடச்செறிவா நீங்க இந்த கொஸ்டின் மட்டும் நல்லா பண்ணுங்க. நீங்க பாக்கி எல்லாம் வந்துடும். ஏன்னா பாக்கி எல்லாத்தையும் இறுதி நிலை தான் கொஸ்டின். அந்த இறுதி நிலையை நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு ஈஸியா கொண்டு வந்துடலாம். நீங்க இப்பயே நிறைய இதுல உள்ளவங்க ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க. இதுல பக்கவா இருக்கு. நான் 1 2 விட்டுட்டாலும் நீங்க அதை அப்படியே இங்கிலீஷ்ல கொண்டு போயிடுங்க. அப்படியே இங்கிலீஷ்ல உங்களால முடியும். தப்பா இருக்குனாக்க நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க கேள்வியா கேளுங்க, உடனே சொல்லிடலாம். சார் இதுல நீ கொஸ்டின் வந்து இதுல பாத்து நீங்க தமிழ் கரெக்டா இங்கிலீஷ் சொல்ற மாதிரி, இங்கிலீஷ் கரெக்டா தமிழ் சொல்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் சார். வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் தமிழ் இப்படியே பண்ணிக்கலாம்.
தமிழ்ல கேட்கிறப்ப இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல கேட்கிறப்ப தமிழ், அப்படி பண்ணிக்கலாம். மண்டே அந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணீங்கன்னா அதனால கிளாஸ் நல்லா இருக்கும் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இப்ப அனுப்பி விடுறேன் பாருங்க. அண்ட் ஆக்சுவலி ஹேவ் அ சூப்பர் சாட்டர்டே சண்டே, ஹேவ் அ வெரி குட் வீக்கெண்ட். நான் அனுப்புறது ஹோம்ஒர்க்கோட உங்களை பாக்குறேன் நானு. தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சார். ஒரு குரூப் தேங்க்யூ ஸோ இது ஒரு குரூப் மாதிரி பண்ணிட்டு அதுல பண்ணலாம்ல சார்? சொல்லுங்க. இது ஒரு குரூப் மாதிரி பண்ணிட்டு அந்த குரூப்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம்ல சார்? பண்ணிடலாம். அப்படி பண்ணி கிளாஸ்ல யார் இருக்கோமோ அவங்களை மட்டும் ஒரு குரூப்பா போட்டு அந்த வீடியோ அன்னைக்கு ஷேர் பண்ணலாம்ல சார்? ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரல சார், ஒருத்தர் தனிப்பட்ட பொருள் எல்லாருக்கும் போய் சேர சொல்ல. சரி, நான் அனுப்பிடுறேன், நம்ம குரூப்லயே அனுப்பிடுறேன். ஓகேவா? அது ஒரு குரூப் மாதிரி thank போட்டு you. தனியா போட்டு இது பண்ணுங்க சார், டைட்டில் போட்டு பண்ணுங்க. பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பண்ணிடலாம். வெரி குட். Thank you, sir. சூப்பர். ஹேவ் அ சூப்பர் வீக்கெண்ட். தேங்க்யூ சார். குட் நைட் சார். குட் நைட். Thank you, sir. குட் நைட்.